திருவள்ளூரில் 8ஆம் வகுப்பு மாணவரை கண்ணம் வீங்கும் அளவிற்கு தலைமை ஆசிரியை தாக்கியதை கண்டித்து மற்ற மாணவர்களை பெற்றோர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசிரியை ஆக்ரோஷம் அடைந்ததன் பின்னணி என்ன? மாணவர்களை அரவணைத்து தாயுள்ளத்துடன் பாடம் புகட்டும் ஆசிரியர்களுக்கு மத்தியில் அடாவடி ஆசிரியர் ஒருவரால் தாக்குதலுக்கு உள்ளான ஒன்றும் அறியா சிறுவனின் கதறல்தான் இது. மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் சிறந்த மாணவர் கண்ணீர் சிந்தியுள்ளார். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள காட்டாவூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் உஷாராணி என்பவர் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். அங்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் புதன்கிழமை அன்று காலை பாட வேளை தொடங்கும் முன்னர் பள்ளியின் முன்கேட்டை இழுத்து மூடச் சென்றுள்ளார். அப்போது தலைமை ஆசிரியையும் அவருக்கு பின்னால் 2 மாணவர்களும் தாமதமாக வந்துள்ளனர். அதை பார்த்ததும் 8ஆம் வகுப்பு லீடரான மாணவர் ஆசிரியையை கண்டுகொள்ளாமல் தாமதமாக வந்த மாணவர்களை ஏன் தாமதமாக வருகிறீர்கள் என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட தலைமை ஆசிரியை தன்னை கேள்வி கேட்பதாக நினைத்துக் கொண்டு அந்த மாணவரை தனது அறைக்கு வருமாறு கூறியுள்ளார். பின்னர் அங்கு சென்ற 8ஆம் வகுப்பு மாணவரை தலைமை ஆசிரியை கடுமையாக தாக்கியுள்ளார். அப்போது மாணவரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததில் அவர் மயக்க நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவரின் தாயாருக்கு போன் செய்து பள்ளிக்கு வரவழைத்துள்ளனர். அங்கு வந்ததும் தனது மகன் கன்னம் சிவந்திருந்ததைக் கண்டு தாயார் கொதித்தெழுந்துள்ளார். அத்துடன் மாணவரை தலைமை ஆசிரியை கொடூரமாக தாக்கியதை அறிந்து கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். மேலும் தலைமை ஆசிரியையுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்களது குழந்தைகளையும் பெற்றோர்கள் அழைத்துச் சென்றனர். தலைமை ஆசிரியை உஷாராணியை பணியிட மாற்றம் செய்யும் வரை தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் கூறியுள்ளனர். பொண்ணு உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறான், என்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த பையன் மேல கோவப்பட்டு அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டீச்சர் கோவப்பட்டு அடிச்சா நாளைக்கு எங்க பிள்ளைங்களும் அந்த மாதிரி அடி வாங்கிக்கின்னு எங்களால கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. அந்த மிஸ்ஸு என்னைக்கு இந்த ஊர்ல வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது. எந்த பசங்களை பார்த்தாலும் இது தெரியல, உங்க அப்பா இன்சில் இல்லையா அப்படி இப்படின்ட்டு பிரச்சனை போயின்னே இருக்கிறதுனால அந்த மிஸ்ஸு போனா எங்க பிள்ளைங்களை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவரின் தாயார் தனது மகன் நன்றாக படிப்பதுடன் மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்பவன் என்று கூறியுள்ளார். அப்படிப்பட்ட மாணவரை ஆசிரியை தாக்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். கேட்டு திறந்தானா இவன் தான் லீடு கிளாஸில், அவன் போய் கேட்டு எப்படி சாத்துவான். 9 காலம் ஆச்சுன்னா கேட்டு சாத்துறது. 2 பசங்க லேட்டாக வந்துடுறதுனால ஏன் லேட்டாக வர தீபிகான்னு கேட்டிருக்கான். கேட்டதுக்கு நீ என்ன தான் கேட்குற, நான் வர ஒரு விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ வா எக்ஸாம் கொடுப்பான்னு சொல்லிட்டு குழந்தை அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அப்படியே பிடிச்சி செவத்தில் தள்ளினாங்க, போர்டில் தள்ளியிருக்காங்க. தள்ளிட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணோடனே நான் போனேன். நான் என்ன சொன்னேன், நான் துணி துவச்சிட்டுருக்கேன் மேம், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு குழந்தைகிட்ட சொன்னது உங்கள் அம்மா வர வரைக்கும் நான் தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போகிற வரைக்கும் குழந்தை தவடையிலே போட்டு அடிச்சிருக்காங்க. தலைமை ஆசிரியை உஷாராணி ஏற்கனவே தத்தைமஞ்சி நடுநிலைப் பள்ளியில் இதே போன்று பிரச்சனை செய்ததால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கும் அதை தொடர்ந்ததால் அவரை காட்டாவூர் பள்ளியிலிருந்து பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.